அனைவருக்கும் இனிய வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய எம் மூத்த குடிமக்களின் மொழி தமிழ் மொழி. அத்தகு சிறப்பு வாய்ந்த மொழியின் தொன்மையையும் பெருமைகளையும் இத்தொகுப்பில் காணலாம், வாருங்கள். முதலில் மனிதன் தனக்கு தோன்றிய எண்ணங்களை பிறருக்கு தெரிவிப்பதற்காக உருவாக்கப்பட்டதே மொழியாகும். தற்பொழுது உலகத்தில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அவற்றுள் பல பேச்சு மொழிகளே. எழுத்து மொழிகளாக உள்ளனவற்றுள் இலக்கிய வளம் நிறைந்தவை மிக சிலவே. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தமிழ் மொழியே ஆகும். தமிழின் தொன்மை. உலகின் மிக பழைமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம். அந்நிலப்பகுதி கடல் கோளால் மூழ்கிவிட்டது. அத்தொன்னிலத்தில்தான் தமிழ் தோன்றியது என தண்டியலங்கார மேற்கோள் செய்யுள் கூறுகிறது. எம்மொழிக்கு உயிரும் உண்டு மெய்யும் உண்டு, உயிர்மெய் கலந்த அன்பும் உண்டு. குமரிக்கண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் வளர்ந்து உலகத்தின் கடைக்கோடி மக்களையும் வியக்க வைக்கும் மொழி தாய்மொழியாகிய எம் தமிழ் மொழியே ஆகும். தமிழின் தூய்மை. தமிழில் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்கு சொற்களும் கால வெள்ளத்தால் மறைந்து போயின. எஞ்சியுள்ள பழஞ்சொற்களை கொண்டும் தேவைக்கேற்ப புதுச்சொற்களை புனைந்தும் பிற மொழி துணையின்றி தமிழ் இன்றளவும் இயங்குகிறது. தமிழின் செம்மை. இன்று உலகம் முழுவதும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலக பொதுமறை என்றழைக்கப்படும் திருக்குறள். அத்தகு சிறப்புமிக்க குறட்பாக்கள் புனையப்பட்டதும் தமிழில்தான். இதனால்தான் டாக்டர் கிரலஸ் தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறளோ அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது என்று மொழிந்து இன்புற்றார். மற்றும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுதி படித்திடு பாப்பா என்று மகாகவி பாரதியும் தமிழின் செம்மையை போற்றுகிறார். இலக்கண நிறைவு. தொன்மையை தொட வேண்டுமா? அகத்தியம் உண்டு எங்களிடம். இலக்கணத்தை இயம்ப வேண்டுமா? தொல்காப்பியம் உண்டு எங்களிடம். யாரையாவது புகழ வேண்டுமா? புறநானூறு உண்டு எங்களிடம். யாரையாவது அறிய வேண்டுமா? அகநானூறு உண்டு எங்களிடம். எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். ஆனால் தமிழோ அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கூறுகிறது. அதனையும் கூட அகம் புறம் என இருவகையாக பகுத்துள்ளது. தமிழில் கண்ட இலக்கியங்களோ அமர இலக்கியம். உள்ளதை உள்ளவாறே உணர்த்தி வாழ்விற்கு வழிகாட்டும் சங்கப்பாக்கள் எங்கள் தங்கப்பாக்கள். தமிழ் காப்பியங்கள். காலில் அணியும் சிலம்பிற்கு உண்டு சிலப்பதிகாரம். கழுத்தில் அணியும் மணிக்கும் உண்டு மணிமேகலை. காதில் அணியும் குண்டலமா? எடுத்து கொள்ளுங்கள் குண்டலகேசியை. கையில் அணியும் வளையலா? வளைத்து படியுங்கள் வளையாபதியை. தித்திக்கும் தீந்தமிழ் காப்பியங்கள் எத்திக்கும் தமிழின் புகழை பரப்புவன. அன்று 3 அடியில் உலகை அளந்தார் வாமனர். அது விஷ்ணுவின் அவதாரம். 2 அடியில் உலகை அளக்கிறார் வள்ளுவர். அது எம் தமிழின் அவதாரம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியும், தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் தமிழை நெஞ்சார நெகிழ்கிறார்கள். மொழியை உயிராய் மதிப்பவர்கள் தமிழர்கள். வேறெந்த மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கு உண்டு. வேறு எந்த மொழிகளிலும் மொழியையே தன் பெயராக வைப்பதில்லை. ஆனால் தமிழ் மொழியையே தன் பெயராக வைத்து கொள்ளும் பழக்கம் இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. தமிழின் தொன்மையை உணர்ந்த சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகள் தமிழையே ஆட்சி மொழியாக கொண்டு நாட்டை ஆள்கிறார்கள். அக்காலத்தில் தூதனுப்பும் பழக்கம் வழக்கத்தில் இருந்ததை அனைவரும் அறிவோம். ஆனால் எந்த நாட்டிலும் தன் மொழியை தூதனுப்பும் எண்ணம் வந்ததில்லை. ஆனால் நம் தமிழிலோ தூதெனும் சிற்றிலக்கியத்துள் தமிழையே தூது விடுவதைப் போல பல பாடல்கள் அமைந்துள்ளது. இதுவே தமிழுக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பை பறைசாற்றுகிறது. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி
வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் செம்மொழியாம் எம் தமிழ்மொழி. இவ்வாறு பல சிறப்புகளை கொண்டது நமது தமிழ்மொழி. அதை மேன்மேலும் வளம்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். இறுதியாக, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனும் பாரதியின் வேண்டுகோளை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழி